வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்த மிகவும் முக்கியமான நபர்கள் கூட்டணியாக தற்பொழுது வேலுமணியின் பக்கமும் சி.வி. சண்முகத்தின் பக்கமும் வந்துவிட்டார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருந்த மிகப்பெரிய ஒரு ஆதரவுகள் மற்றும் ஒற்றுமைகள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கங்கள் இருந்தன. சி.வி. சண்முகம் அவர்களையும் எஸ்.பி. வேலுமணி அவர்களையும் ஓரம் கட்டுவதற்கு எடப்பாடி முயற்சி செய்தார். ஆனால் சட்டப்பேரவையில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சுக்கள் எடுபட மாடுகிறது. அதிமுகவின் களத்தில் எடப்பாடியை விட அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் அங்கீகாரம் மிகவும் முக்கியம். எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அதிமுகவின் தலைமை ஒருபோதும் வெற்றியடையாது என்பதை எடப்பாடியின் விசுவாசிகளாக இருந்தவர்களே ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கே.பி. முனுசாமி, பொன்னையன் போன்றவர்கள் எடப்பாடிக்கு எதிராகவே தற்பொழுது திசை திருப்பி விட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சி. சண்முகம் பக்கமும் எஸ்.பி. வேலுமணியின் பக்கமும் வரவுள்ளார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் இரண்டாக உடைய போகிறார்களா என்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இரண்டாக உடைந்தால் அது எடப்பாடிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் முடிவுகளை வெளியிடும். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் அரசியல் களம் தலைகீழாக மாறுவதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் தன்னை தானே மிக முக்கியமான தலைவர் என்று மக்கள் மத்தியில் பல மேடைகளில் பேசியது அனைத்தும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் சாதாரண உறுப்பினராக இருப்பார். அது மட்டுமல்ல, அதிமுகவின் புதிய பொதுச்செயலாளர் யார்? சசிகலாவா, டிடிவி தினகரனா, வேலுமணியா, சி.வி. சண்முகமா அல்லது கே.பி. முனுசாமியா என்பது தேர்தல் நடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் முடிவுகள் வெளியாகும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நமது பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்ற மனநிலைக்கு எடப்பாடியின் விசுவாசிகளை தற்பொழுது அந்தர்வல்டி அடிக்கக்கூடிய வகையில் மாறிவிட்டது அரசியல் களம். தற்பொழுது மிக மோசமான ஒரு சூழலில் அரசியல் களம் தற்பொழுது உருவாகியுள்ளது அதிமுகவில். அதற்கு காரணம் பல ஆண்டுகள் அதிமுக தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 3 முறையும், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 2 முறையும் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்து மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்ற அதிமுக இப்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உருவாகியுள்ளது என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது தவறான பதவியில் இருப்பதுதான் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்கள்.